இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை சொல்லும்படியாக நாங்கள் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறோம். இப்ப பாட்டு பாடினாங்க, இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ நன்மைகளை இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்க ஒரு ஆளா தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஒலிபெருக்கையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியேப்பட்ட நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்ய இயேசு இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நமக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சுகம் உண்டு, ரட்சிப்பு உண்டு. எல்லா காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக் கொள்வீங்க. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு மத்தியில சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார், நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது உங்கள் பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் என்று அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் அந்த ஊழியக்காரத்தில் வந்தார். எல்லாம் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டார். அநேகர் ஒப்பு கொடுக்க வந்தாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் வந்தார். அந்த ஊழியக்காரர் பேர் என்ன, டிஎல் மூடின்னு ஒரு பாஸ்டர். அப்ப ஒரு மனுஷன் மட்டும் அந்த கூட்டத்துல அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாருன்னா தரன்னு கை பிடிச்சி கூட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு இயேசு பாவங்கள்லாம் மன்னிக்கிறாரு சொல்றீங்களே வாங்க சொல்லி கூட்டிட்டு போனாரு. தனியா கூட்டு போயிட்டு ஒரு ரூமை திறந்து காட்டுறாரு. இந்த ரூமை பாருங்க, ஒரு மணி பர்ஸா இருந்தது. பார்த்தா இதெல்லாம் நான் பிட்பாக்கெட் அடிச்சேன், மணி பர்சுன்னு. இன்னொரு ரூம்ல போய் காட்டுறாரு. அந்த ரூம்ல போய் பார்த்தா ஒரே பாட்டில், பீர் பாட்டில், ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிற எல்லா பாட்டிலும் அதுல அந்த இடத்துல இருக்குது, பிராந்தி பாட்டில் அது இதுன்னு இருக்குது. அப்புறமா இன்னொரு ரூம்ல போய் காட்டுறாரு. போனா ஒவ்வொரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல போய் பார்த்தா ஒரு பிணங்களா இருக்குது. நான் ஒவ்வொருத்தங்களா கொண்டு அவங்கள இந்த இடத்துல நான் புதைச்சிருக்கேன், அவங்களுடைய டெட் பாடி தான் இந்த இடம் அப்படின்னு. அப்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிப்பாரா, இவ்வளவு பாவம் பண்ணிருக்கிறேன், இதெல்லாம் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரத்துல கேட்டு அழுதாரம். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நிச்சயமா ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழிட மாட்டான், அதுகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா. நீ இன்னைக்கு மனம் திரும்பி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டினா, நீ உன் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணினா உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரு அப்படின்னு சொன்னோம். அந்த இயேசு எனக்கு வேணும், என் பாவத்தெல்லாம் அவர் மன்னிக்கணும், அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ஒப்பு கொடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை மன்னிக்க அவரால் மட்டும்தான் முடியும். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பாவங்களுக்காக பரிகாரம் செய்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் தான் மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கூட அவர் நமக்காக சிந்தி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்க வரும் பொழுது கவனிங்க, அநேகர் தங்களுடைய பாவங்கள் நீங்க வேண்டும் சொல்லி எங்கெங்கேயோ போறாங்க. நீங்க எங்கேயும் போக வேணாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சு அவருடைய ரத்தத்தால என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பாவத்திலிருந்து அவர் விடுதலை தருவாரு, உங்களை ரட்சிப்பாரு. உங்களுக்கு அது நிமித்தமாக சமாதானமோ சந்தோஷமோ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமும் தொடர்ந்து வரும். இந்த இயேசு உங்க பாவங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்காண்டி ரத்தம் சிந்திருக்கிறீங்க, உங்களுடைய ரத்தத்தினால என் பாவங்களை கழுவுங்கப்பா, எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கையில தொடர்ந்து பாவத்தினால வரக்கூடிய எல்லா சாபங்களும் மாறணும்னு சொல்லி நீங்க விரும்பினீங்கன்னா அந்த இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. இருக்கிற இடத்துல உங்களுக்காக நாங்க செபிக்க போறோம். நன்றி தகப்பனே.